யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இமெயில் ஃபுட் பிரிண்டிங் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இமெயில் ஃபுட் பிரிண்டிங் வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இமெயில் ஃபுட் பிரிண்டிங்னா என்ன, அதை வந்து எதுக்காக பண்ணணும்னு நம்ம வந்து கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கிறது நம்ம எதனா ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஒர்க் இமெயில் வந்து பார்க்குறது. லைக் எதுக்காக பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் சோஷியல் இன்ஜினியரிங் ஃபிஷிங் மெத்தடில் அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்களுடைய இமெயில் வந்து கேதர் பண்ணும்போது. அதுவும் நார்மலாக ஜிமெயிலை கேதர் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஒர்க் இமெயில் கம்பெனி இமெயிலாம் கேதர் பண்ணனா நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கை நம்ம வந்து எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான டூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வீசஸ், லைக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டான் இமெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ட்ராக்கர் ப்ரோ அப்படின்னு சில ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டி ஹார்வெஸ்டர்னு ஒரு டூல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டாக கால் லினக்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம இதிலே வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம பண்ணுவோம் மெத்தடாலஜிஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டூல்ஸ் நான் சொல்லிட்டேன். டூல்ஸ் வந்து ரெண்டு டைப் டூல்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வீசஸ் சைடு போகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் டூல்ஸ் போகிறது. நமக்கு வந்து வெப் சர்வீசஸ் சைடு போக தேவை. ஏன்னா வெப் சர்வீஸ் சைடு வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தருது. ஸோ வந்து நான் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரியல் டைமாக நம்மளுக்கு ஒரு டூல்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணுறதுக்கும் வெப்சைட் வச்சு ஸ்கேன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து டூல்ஸை மட்டுமே நான் வந்து வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். இதோட மெத்தடாலஜிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டி ஹார்வெஸ்டர் டூலை வந்து ஆன் பண்ண வேண்டியதான். ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கமெண்ட் மட்டும் இருக்கும். அந்த 2 கமெண்ட்டை ப்ராப்பராக நம்ம வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து கேட்குற இமெயில்ஸை நம்மளுக்கு கெட் பண்ணி தரும். அதேமாதிரி இதோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கை நம்ம வந்து கேதர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டார்கெட்டாக ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நம்ம டார்கெட் பண்ண மாட்டோம். பர்டிகுலர் பர்சன் டார்கெட் பண்ணுறது தான் அவருடைய வெப்சைட், அவருடைய சோஷியல் மீடியா போய் அங்கேருந்தே என்ன வந்து கேதர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இமெயில் ஃபுட் பிரிண்டிங் மோஸ்ட்டாக நம்ம எங்கே பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனி டொமைனை தான் சூஸ் பண்ணி நம்ம அங்கே இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஃபுட் பிரிண்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கை இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி சூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒன்று சூஸ் பண்ண போகிறோம், stackoverflow.com சூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வெப்சைட்டுமே பார்த்திங்கன்னா இதோட இமெயில் ஃபுட் பிரிண்டிங்கை நம்ம வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அதுவும் அதாவது ஒர்க்கிங்கில் இருக்க இமெயில், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி இமெயில். ஓகேங்களா, நார்மல் ஜிமெயில் கிடையாது. @gmail.com அது கிடையாது. இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட்.com இருந்ததுன்னா லைக் ஒரு ஏபிசிடின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, abcd123@microsoft.com அப்படின்னு இமெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கேதர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூலை வந்து நான் அதோட இன்டர்ஃபேஸ் காமிச்சேன். அந்த டூலோடைய மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டி ஹார்வெஸ்டர் டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணிங்கன்னா அது ஒரு ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டி ஹார்வெஸ்டருடைய டூல். ஓகே, இது மஞ்சள் கலரு. ஓகேங்களா, ஸோ இந்த டூலில் வந்து நம்ம மோஸ்ட்டாக நம்ம எந்த ஆப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, டொமைனியும் லிமிட்டு அதுக்கப்புறம் -b சோர்ஸு. ஓகேங்களா, -b வந்து கடைசியில் இருக்குது, -b சோர்ஸ். இதை மட்டும் நம்மளுக்கு பார்த்தாலே போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இமெயிலையும் நம்ம வந்து கேர் பண்ணி தந்துடும். ஓகேங்களா, இது மோஸ்ட்டாக இந்த டூல் எதுக்காக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இமெயிலை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதனால தான் டி ஹார்வெஸ்டர் டூலுக்கு வந்து இது பேரே வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் லெஜிமேட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டி ஹார்வெஸ்டர். ஓகேங்களா, டி ஹார்வெஸ்டர் டூலு எந்த டொமைன் நம்ம சர்ச் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்.com. நான் சொன்னல ரெண்டு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 இதில் ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட்.com. ஓகேங்களா, ஸோ மைக்ரோசாஃப்ட்.com. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -l லிமிட் எதுக்காக நம்ம செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக -l கமெண்ட் போடாமல் நம்ம டைப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 500 சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இது வந்து நார்மலாக நிறைய சர்ச் பண்ணி அதோட மொத்த ரிசல்ட் நம்ம காமிக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, டிஃபால்ட்டாக 500 ரிசல்ட்னு வச்சாங்க. ஸோ 500 என்ன பண்ணுவோம், மொத்தமாக 500 சர்ச் பண்ணும், 500 ரிசல்ட் எடுத்து வந்து கொடுக்கும். நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்ல, ஒரு 200 போதும். மேக்ஸிமம் ஒரு மினிமம் 200 இல்லை 100 போதும். ஸோ அதனால் இங்கே 200 செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சோர்ஸு. ஓகே, இப்போ என்னோட டார்கெட்டு மைக்ரோசாஃப்ட்.com. அதாவது நான் மைக்ரோசாஃப்ட்.com உடைய இமெயில்ஸை நான் கேதர் பண்ணணும். ஆனால் நான் வந்து ஓகே, இது அந்த இமெயில் மைக்ரோசாஃப்ட்.com தான் என்னோட டார்கெட். ஆனால் மைக்ரோசாஃப்ட்.com டார்கெட்டை நான் எங்கேருந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு யூஸரை வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுவாங்களேன். இப்போ வந்து ஒரு யூஸரோட ஃபேஸ்புக் ஐடியும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்குன்ற ஒரு சோர்ஸ் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அவரோட ஐடி சூஸ் பண்ணுவீங்க. இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஜான் விக்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு சோர்ஸாக எது ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஒர்க் ஆகும். கூகுள் தான் உங்களோட சோர்ஸ். அப்போ மைக்ரோசாஃப்ட்.com இமெயில் நான் கேதர் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து சோர்ஸ் எதுவாக ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா கூகுள், பிங்கு, யாஹூ அப்படின்னா நான் வெப் சர்வீசஸ்லாம் இருக்கும் எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கூகுள் போட்டுக்கிறேன். கோடு வந்து பார்த்திங்கன்னா பிங்கு, கூட வேணும்னா யாஹூ டைப் பண்ணியாச்சா. இப்போ வந்து நம்ம அப்படியே என்டர் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த ரிசல்ட் இப்போ நம்மளுக்கு சர்ச் ஆகும். டார்கெட்டு மைக்ரோசாஃப்ட்.com, சர்ச்சிங் பிங்கு, அதுக்கப்புறம் சர்ச்சிங் கூகுள். பிங்கில் மொத்தம் 200 சர்ச் பண்ணும், சர்ச்சிங் 100 ரிசல்ட்டு, சர்ச்சிங் 200 ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் 200 ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு சோர்ஸ்லையுமே சேர்த்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9 ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது 3 இதுலேயுமே காமனாக இருக்கா 9 இமெயில் அட்ரஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ டெவலப் பக்ஸ். ஸோ
ஸோ கூடவே ஐபி அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம 3 சோர்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, 3 சோர்ஸ் கொடுக்காம எதனா ஒரு சோர்ஸ் கொடுத்து பார்ப்போம். அது வந்து கூகுள் கொடுத்து பார்ப்போம். ஸோ கூகுள் கொடுத்து நம்ம என்டர் பண்ணுவோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதில் வர ரிசல்ட் தான் அதுலேயும் வருதா நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சப்டொமைன்ஸாக வந்திருக்கு, சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இமெயில் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கேன் முடிஞ்சது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். சர்ச்சிங் 200 ரிசல்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ Microsoft.com எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், Google.com போட்டு பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து GitHub டூல்ஸும் நிறையா இருக்குது. GitHub டூல்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெட் ஹாக்கு, சப்லிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே டூல்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம Google.com கூகுள்லேருந்தே சர்ச் பண்ணுறோம். ஸோ இதுமாரி கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பிங்குன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து எதுக்காகனா ஒன்று கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்டாக. ஓகேங்களா, ஸோ டிஆர்எஸ்டில் மோஸ்ட்டாக இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம சோர்ஸை எடுத்துகிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். அவ்வளோதான். இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில்ஸை மோஸ்ட்டாக கேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒர்க் இமெயில் அவ்வளோ கிடைக்கல. ஒர்க் இமெயில் கிடைக்கலனா எல்லாமே வந்து சப்டொமைன் மாதிரி கிடச்சிது. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் காலேஜ் வெப்சைட்டை நான் போடுறேன், ifet.ac.in. ஓகேங்களா, இதில் வந்து தி ஹார்வெஸ்டர் டூலில் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக hunter.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, அந்த வெப்சைட்டில் நம்ம போய் டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த கம்பெனி நம்ம போடுறோமோ அந்த கம்பெனியோட ஒர்க் இமெயில் கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நான் பிங்குன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ifet.ac.in போகுது. ஸோ நம்மளுக்கு இதோட இமெயில் அட்ரஸ் இப்போ வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சப்டொமைனாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து கமெண்ட் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு hunter.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது மோஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இமெயிலை கேதர் பண்ணுறதுக்கான டூல் தான். ஸோ அதனால் நம்ம இங்கேயுமே வந்து போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆனால் தி ஹார்வெஸ்டர் சப்டொமைனாகவும் ஒர்க் ஆகும், லிங்க்டின்ல நிறையா இது யூஸராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு லெஜிட்டிமேட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ பெய்டு வெர்ஷன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு வச்சுருப்பாங்க, எல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, மற்றபடி இந்த கம்பெனி இமெயிலாம் ப்ராப்பராக எடுத்துன்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் காலேஜ் வெப்சைட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து எத்தனை இமெயில் அட்ரஸ் கிடைக்குது பாருங்கள், @ifet.ac.in. இது வந்து @gmail.com கிடையாது. எந்த காலேஜ் எந்த டொமைனை கொடுக்குறோமோ அதோட சப்டொமைன் அதோட டொமைன் கிடையாது. அந்த டொமைனே அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இமெயில், ஒர்க் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ college@ifet.ac.in பிளேஸ்மெண்ட்டு, IFET EC டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் HRCSE. ஏன்னா இது எங்கள் காலேஜ் போது எனக்கு இதோட ஐபி அட்ரஸ்லாம் இன்னும் கிடைக்குது. ஸோ 3 more ரிசல்ட் ஃபார் ifet.ac.in. இது இல்லாமல் இன்னும் 3 ஐபி அட்ரஸ் 3 ஒர்க் இமெயில் இருக்குது. பட் வந்து பெய்டு வெர்ஷனாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதுவுமே காமிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷனாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போய் நம்ம வந்து இன்னுமே சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, அதுமாரி இது எங்கே வந்து சர்ச் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ college@ifet.ac.in அந்த இமெயில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்து இந்த இமெயில் ஃபுட் பிரிண்டிங். தி ஹார்வெஸ்டர் டூல் வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகலை, இமெயில் வந்து கேதர் ஆகலை. பட் ஆனால் நான் ஒர்க் ஆன அடுத்த நாளே வந்து நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து சப்டொமைனாக ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒழுங்காக வரல. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம வந்து hunter.io நம்ம யூஸ் பண்ணிட்டோம். hunter.io வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஃபுட் பிரிண்டிங் தான். ஸோ இமெயில் ஃபுட் பிரிண்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிட்மேட்டான இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஒன்று இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோவே இன்ஃபர்மேஷன் தெரியல. பட் ஆனால் நீங்கள் ஒரு பென் டெஸ்டர் அந்தமாரி ரோல் போய்ட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கி தான் வச்சுருக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த நேரத்துலலாம் ஒர்க் இமெயில் நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஒர்க் இமெயிலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டுருங்க, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அதேமாதிரி உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த வீடியோவில் வந்து இது தப்பாக பேசுகிறீங்க, இது வந்து கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா சஜஷன் இருந்தால் சஜஷன் போடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா.